நாகர்கோவில் தம்பத்துக்கோணத்துல ஒரு அடிபொலியான வீட்டு முன்னால தான் பேசிட்டு இருக்கேன். எவ்வளவு சூப்பர்பா இருக்கு பாருங்க. ஸோ திஸ் ஹவுஸ் ஃபார் சேல். ஒரு 3 cents DTCP அப்ரூவ்ட் லேண்டு, 2250 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் பில்டப் ஏரியா. முக்கியமா ஈஸ்ட் ஃபேசிங், ஒரு 3 bedroom 3 BHK வீடு. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. எலிவேஷனே கொஞ்ச நேரம் பார்க்கலாம். ரொம்ப சூப்பர்பான எலிவேஷன் அண்ட் எக்ஸலன்ட் கலர் சாய்ஸஸ் உள்ள ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹோம் தான். ரொம்ப இம்ப்ரெசிவா பண்ணியிருக்காங்க. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பில்டர் கட்டினது. கலர் சாய்ஸஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கம்ப்ளீட்டாக எல்லாமே டீக் வுட் வீடு, எல்லாமே சூப்பராக டீக் வுட்டில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. வாங்க உள்ளே போயிட்டு நீ வீட்டோட ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாமே பார்க்கலாம். ப்ராப்பரான செட்பேக், வீட்டை சுற்றி ப்ராப்பரான செட்பேக், அப்ரூவலுக்கு என்ன செட்பேக் வேணுமோ நீட்டாக ரொம்ப சூப்பராக விட்டுருக்காங்க. கார் பார்க்கிங், எவ்வளோ பெரிய ஜைஜாண்டிக்கான கார் வேணாலும் பார்க் பண்ண முடியும். ஒரு ஃபார்ச்சுனர் கூட நிற்கும், அவ்வளோ பெரிய ஒரு கார் பார்க்கிங். நல்ல ஸ்பேஷியஸாக வெல் பிளான்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டடாக கட்டின ஒரு வீடு. ரொம்பவே நல்லா இருக்கு. வெளியுமே இந்த லைட்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக எலிவேஷனில் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல அழகாக லைட்டிங்ஸ், இங்கெல்லாம் உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் செடி அதெல்லாம். ஸோ இந்த லைட்டிங்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக எலகண்ட்டாக இருக்குது. இனி வாங்க இந்த பியூட்டிஃபுல்லான வீட்டை உள்ளே போய் பார்க்கலாம். ஷூவெல்லாம் கழட்டிட்டு சூப்பராக உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ சூப்பர் ஸ்பேஷியஸான ஒரு ஹை சீலிங் கான்செப்ட் உள்ள சூப்பர்பான ஒரு ஹால் தான். சூப்பர் ஹை சீலிங். ஸோ ஹை சீலிங் பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய வீடியோஸில் நம்ம சொல்லிட்டோம். என்ன அப்படின்னா உங்களுக்கு ஹாலுக்குள்ளே ரொம்ப சூடுகள் நிற்காது. சரி, டிவி யூனிட்லாம் எவ்வளோ அழகாக சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ரொம்ப பெரிய மார்பனைட், அழகாக நல்ல ப்ரீமியமான மார்பனைட்லாம் போட்டு கலர் சாய்ஸஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப பெருசாக ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு குட்டியாக ஆர்டிஃபிஷியல் இதெல்லாம் வச்சு ரொம்ப அழகாகவே பண்ணியிருக்காங்க. எல்லாமே டீக்குங்க. நீங்கள் பார்க்குற எல்லாமே சூப்பராக பக்காவான டீக் வுட்டு அழகாக இருக்குது. இனி பார்த்துடலாம். பெட்ரூம் எல்லாமே ஒவ்வொன்றா பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஸோ பெட்ரூம், கீழே ஒரு பெட்ரூம், மேலே 2 பெட்ரூம், மொத்தம் 3 பெட்ரூமில் கீழே ஒரு பெட்ரூம், மேலே 2 பெட்ரூம். இந்த பெட்ரூம் எங்கே இருக்குது அப்படின்னா சவுத் வெஸ்ட் டைரக்ஷனில் அமைஞ்சிருக்கு. சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கு. எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ ரொம்ப நல்ல கலர் சாய்ஸ், சூப்பர் கலர் சாய்ஸில் பண்ணியிருக்காங்க. கபோர்டு எல்லா ரூம்லேயுமே உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே சூப்பராக ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து காட்டு போடுற ஏரியா. இந்த பக்கத்தில் உங்களுக்கு டிவி வர மாதிரி செட்டப்பு, காட்டெல்லாம் போட்டால் ஒரு எவ்வளோ பெரிய கிங் சைஸ் காட் போட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா ரொம்ப பார்த்து அழகாக பண்ண ஒரு வீடு. எல்லாமே டீக் வுட் தான். அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டோரேஜாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்த உங்களுக்கு ஒரு டேபிள் சேர்ஸ் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி கூட பண்ணிக்கலாம். சுற்றியுமே ஏரியா ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா பசுமையான சூப்பரான ஏரியா. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவேர் தான். எந்த இடத்துலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஃபுல்லாகவே பேரிவேரோட ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்காங்க. வெட் ஏரியா, ட்ரை ஏரியா செப்பரேஷன்லாம் ரொம்ப அழகாக பிளான் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் இன்னும் வந்துட்டுருக்கு. இங்கே ஹால் ப்ளஸ் டைனிங் அழகாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா சவுத் ஈஸ்டில் கிச்சன் அமைஞ்சிருக்கு. ஸோ வாஸ்துபடி சவுத் ஈஸ்ட்லாம் கரெக்டான பிளேஸ். ஈஸ்ட் பார்த்த வீடுக்கு சவுத் ஈஸ்ட் வந்து கரெக்டான இடம். சவுத் ஈஸ்டில் கிச்சன் அமைஞ்சிருக்கு. பக்கத்துலேயே இந்த இடத்துல டைனிங், ஒரு 6 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி பக்காவாக டைனிங் டேபிள் இந்த இடத்துல சூப்பராக செட் பண்ணலாம். கிச்சனில் உங்களுக்கு சிம்னிஸு, மாடுலர் கிச்சன், இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாக பண்ணிட்டாங்க. அழகான பேஸ்கெட்ஸ் எல்லாமே பண்ணிட்டாங்க. ஒரு ஹாப் மட்டும் வாங்கி போட்டால் அழகாக இருக்கும். இந்த இடத்துல கிழக்கு பார்த்து சமைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு ஹாப் எல்லாம் போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க. ஹைட்ராலிக்ஸ் எல்லாம் போட்டு பக்காவாக இருக்கும். உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப நல்ல ஸ்டோரேஜ் அழகாக கிடைக்கும். வீட்டுக்கு புறவாசல் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. சேஃப்டி கிரில்ஸுமே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த வழியாக போனோன்னா ஆக்சஸ் எல்லாமே இருக்குது. பக்கத்துலேயே வீடுகள், ஃபுல்லாகவே வீடுகள் தான். எல்லாமே உங்களுக்கு வேலை நடந்துட்டு இருக்கு. சிம்னி எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். ஸ்லீக்கோட சிம்னிஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ டைனிங்கில் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு இந்த பக்கத்துலேயே ஒரு வாஷ் பேஷன், நல்லா அழகாக கலர் மாறும் அழகான லைட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இனி இந்த இடத்துல பிளேட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரேஜ், ஷோகேஸு அந்த மாதிரி வைக்கிறதுக்கு இந்த இடத்துலையுமே உங்களுக்கு அந்த குட்டியான ஒரு சின்ன ஸ்டோரேஜ்மே கொடுத்துட்டாங்க. அதுவும் ஸ்பேஸை ரொம்ப யூட்டிலைஸ் பண்ணலை, ஆனால் அழகாகவே இருக்குது. இனி மாடியை பார்த்துடலாம். மாடிப்படியை வீட்டுக்குள்ளே ஸ்விங்னு வளைஞ்சு போகிற மாதிரி ஒரு செட்டப்பில் அழகாக பண்ணியிருக்காங்க. இது நல்லா இருக்குது. நம்ம இப்போ யாருமே ரீசெண்டாக இப்படி போடுறதில்ல. ஒரு கார்னரில் இதான் போட்டிருக்காங்க.
ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம பார்க்குற ஒரு வீட்டில் இந்த மாதிரி வளைஞ்சு போகிற டைப் இருக்குது. இது உண்மையிலேயே நல்லா இருக்குது. ஸ்பேஸ் எல்லாம் ரொம்ப அஃபெக்ட் பண்ணலை. ஏன்னா இந்த பக்கம் இருக்க ஸ்பேஸையுமே நம்ம வேறு யாருக்காச்சும் யூஸ் பண்ணி வைக்கலாம். ஸோ இந்த லைட்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கும். ரொம்பவே ரொம்ப ப்ளசன்ட், வெரி ப்ளசன்ட் லுக்கிங் ஹோம், ப்ளசன்ட் லுக்கிங் கலர் சாய்ஸஸ் எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த சீலிங் ஒர்க்கெல்லாம் நல்லாவே இருக்குது. ஃபால் சீலிங் ஆனால் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங் நல்ல சூப்பராக இருக்குது. ஸோ இதெல்லாமே கூட பெயிண்ட்லேயே அழகாக கொண்டு வந்திருக்காங்க. இன்வெர்ட்டருக்கான ப்ரொவிஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இன்வெர்ட்டர் உங்களுக்கு அழகாக இங்கே வச்சுக்கலாம். மேலே பெரிய ஸ்பேஸ் இல்லை, ஒரு சின்ன ஒரு ஹால் செட்டப் மாதிரி தான் இருக்குது. இனி வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு பெட்ரூம் கீழே பார்த்த மாதிரி தான் இதுவுமே சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமும் செகண்ட் பெட்ரூமும் சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கு. பாருங்கள் இவ்வளோ அழகாக ஃபால் சீலிங் ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. சிம்பிளான ஒரு ஸ்லைடிங் கான்செப்டில் போட்டு நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. எப்படியும் 11-16 சைஸ் இருக்கும். நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குது. ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே நீட்டாக அழகாக ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. டிவி யூனிட்டுக்கான செட்டப்பு, கட்டிலெலாம் போடுறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அருமையாக இருக்குது. எல்லா ப்ரொவிஷனுமே வந்துடுங்க. ஏசி, அதுக்கப்புறமா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோலாம் காரில் வரும், இங்கே வராது. இங்கே வந்து ஹீட்ரு அதெல்லாம் வந்துடும். நல்ல வேலை கார் ரிவ்யூ பண்ணல. ஸோ எல்லாமே ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவேரோட ஃபிட்டிங்ஸ் தான். டாப் நாச் குவாலிட்டி, சூப்பர் குவாலிட்டி, ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் எல்லாமே பார்த்து பண்ணது. பால்கனி எல்லாம் நல்லாயிருக்கும். வியூ ஃப்ரம் த பால்கனி ஒரு சூப்பர்பான கோவிலோட வியூ அதையுமே காமிக்கிறோம். ஸோ இது ஒரு தேர்ட் பெட்ரூம். இது எங்கே இருக்குது அப்படின்னா நார்த் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலி நார்த் ஈஸ்டில் இந்த பெட்ரூம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பக்காவாக இருக்குது ஒரு கார்னரில். ஸோ இதை வச்சு உங்களுக்கு மினிமமான வாஸ்து கால்குலேஷன் உங்களுக்கு என்ன செட்டப் இருக்குமோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணிக்கலாம். அதில் ஃபால் சீலிங் ஒர்க்கெலாம் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக அழகாக பண்ணியிருக்காங்க. அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒரு ப்ளசன்ட் லிவிங்க்கு. அப்புறம் பட்ஜெட் சொல்லவே இல்லையே. பட்ஜெட் வந்து 90 லட்ச ரூபா. பட்ஜெட் வந்து 90 lakhs. ப்ரைஸ் கண்டிப்பாக நெகோஷியபிள் தான். ஸோ வாங்க இனி பால்கனி பார்த்துடலாம். பியூட்டிஃபுல் பால்கனி, வியூ ஃப்ரம் த பால்கனி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும். டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ஸ் தான் வீடுகள் வந்துட்டு இருக்கு. ஸோ வியூ ஃப்ரம் பால்கனி சூப்பராக இருக்குது. இந்த வியூ வந்து அழகான ஒரு கோவிலுமே இங்கேருந்து பார்த்தா வியூ வர மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. ஸோ கோபுரத்தை பார்த்துட்டு எழும்பணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது நல்ல சாய்ஸாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ டில் த எண்ட். வீடு வந்து 90 lakhs பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள், வீடு காமிச்சு தரோம். ப்ரைஸ் கண்டிப்பாக நெகோஷியபிள் தான். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரியல் எஸ்டேட் அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. திஸ் இஸ் நிதிஷ் சைனிங் ஆஃப். See you in the next video. Bye.